இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களோ, ஸோ அந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ChatGPT அப்படின்னா என்ன, இந்த ChatGPT வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ChatGPT யூஸ் பண்ணி எந்த விதமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ChatGPTனா என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் படி லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு நிறையா வருது அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ChatGPT, இந்த ChatGPTக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Chat ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெய்னிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு இதோட அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா OpenAI அப்படிங்கிற கம்பெனி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பர்சனான எலான் மஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ எலான் மஸ்க் லான்ச் பண்ணின இந்த ஒரு வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT. ஸோ இந்த ChatGPTயில் என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ChatGPTனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விதமான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் ரீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆன்சர் பண்ணுது. இந்த ChatGPT யூஸ் பண்ணி நம்ம எந்த விதமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டோட டைட்டில் மட்டும் கொடுத்து ரைட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து அந்த கண்டென்ட் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி அதோட ஸ்கிரிப்டாக வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டிபக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நிறையா போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி அந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து அதிலே ரெடி பண்ணணும், கொஸ்டின் மட்டும் கொடுத்து அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் ரைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஸ்டினோ அதை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே டைப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து இருக்குது, அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ChatGPT யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன காரணத்துக்காக ஒரு மெயில் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்களோ அந்த ரீசன் வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெயில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டாபிக் கொடுத்து அந்த எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPT வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அதோட டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ரெஸ்யூம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ChatGPTயில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடும். இதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரன்சி அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ 90% வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்சியாக இருக்கும். ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்சியான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். 90% உண்மையானது அப்படின்ட்டு இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேசியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஒரு ChatGPT வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ChatGPT வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நம்ம வந்து எப்படி கொஸ்டின் கேட்டு அதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து openai.com அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த ஒரு லிங்கை செக் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். அந்த ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜுக்குள்ளே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் டு ChatGPT அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிசி அல்லது மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ChatGPTக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டினுடைய இன்டர்ஃபேஸ். ஸோ கீழே சர்ச் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுத சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். ரைட் எ லீவ் லெட்டர். ஸோ ரைட் எ லீவ் லெட்டர் அப்படின்ட்டு கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு லீவ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லீவ் லெட்டர் ஃபார்மேட்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அது எழுதிருக்கக்கூடிய லீவ் லெட்டர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன மென்ஷன் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த லீவ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். ப்ரோக்ராம் ரைட் பண்ண சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்கலாம். சி ப்ரோக்ராம் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா அது ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ராமில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா print Kavin Tech Tube. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா print Kavin Tech Tube program in C அப்படின்ட்டு கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Kavin Tech Tube அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஹேஸ் இன்க்ளூட் அப்படின்ட்டு போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Kavin Tech Tube அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காப்பி கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம், இன்னும் அல்டிமேட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ பிரியாணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். how to make chicken biryani. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இஸ் எ பாப்புலர் டிஷ் தட் இஸ் மேட் பை குக்கிங் சிக்கன் அண்ட் ரைஸ் டுகெதர் வித் எ வெரைட்டி அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து சிக்கன் பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 cups பாஸ்மதி ரைஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, 2 cups சிக்கன் ப்ரோத் ஆர் வாட்டர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துட்டு என்ன எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு தெளிவான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லா வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்த அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வரதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்காக போய் செக் பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து கிடையாது. இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்ட்டு கேட்கலாம். ஹூ இஸ் த ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் பண்ணி பார்த்தீங்களா, ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் கட் ஆஃப் இன் 2021 த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் நரேந்திர மோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்ட்டு கேட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ இருந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது.
ஸோ அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இந்த ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம், ப்ரோக்ராம் டிபக் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் ரைட் பண்ணிக்கலாம், ஒரு சாங்கினுடைய லிரிக்ஸ் எழுதுகிற மாதிரி தான் எழுதிக்கலாம், மெயில் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டூடெண்ட் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது போக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம வந்து சைன் அப் பண்ணி உள்ள வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ChatGPT அப்படின்னா என்ன, ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்தா ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுது, அது வந்து எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போது அதில் நிறைய இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக 10 பில்லியன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேரில் இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு இந்த OpenAI அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு அதில் இன்புட் கொடுத்துருக்கனால தான் நம்ம எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னும் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போடுறேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.